வணக்கம். கமாடிட்டி ட்ரேட் பண்ணுற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணுறது எப்படி? நிறைய பேர் கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணுறாங்க, பட் எல்லாருமே சக்ஸஸ் பண்ணுறது இல்லை. 90% பேர் ட்ரேட் பண்ணால் அதில் 100% பேர் ட்ரேட் பண்ணால் அதில் 95% பேர் லாஸ் தான் பண்ணுறாங்க. இந்த ப்ராஃபிட் பண்ணுறது என்ன அவ்வளோ கஷ்டமா? இல்லை, இந்த ப்ராஃபிட் பண்ண முடியாத ஒரு ஆப்ஷன் இருந்தால் ஏன் இந்த மார்க்கெட்டை எல்லோரும் போகிறாங்க? கட்டாயமாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய வழிமுறை இருக்குது. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக ஃபாலோ பண்ணோன்னா நம்ம கண்டிப்பாக ப்ராஃபிட் சைடில் இருப்போம், அல்லது அந்த ப்ராஃபிட் பண்ணுற 5%குள்ளே நம்ம இருப்போம். எக்ஸாம்பிள், நம்ம ஆட்டோமேட்டிக்காக பை செல் சிக்னல்ஸ் வரா மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். கமாடிட்டி ட்ரேடிங்காக இருக்கட்டும், ஆப்ஷன் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லை என்எஸ்சி ஃபியூச்சர்ஸ் என்ன ட்ரேடிங்காக இருக்கட்டும், ஈவன் கரன்சி மார்க்கெட் உட்பட எல்லாத்துக்குமே நம்ம சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். இது என்ன சாஃப்ட்வேர்? இது எப்படி யூஸ் பண்ணணும், இல்லை எப்படி இது நமக்கு மார்க்கெட்டில் பணம் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும்? ஜஸ்ட் அதை பற்றி ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம். இதுதான் அந்த சாஃப்ட்வேர், கமாடிட்டி ட்ரேடிங் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் மூலயமா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அமி ப்ரோக்கர் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற ஒரு இன்டர்நேஷ்னல் சாஃப்ட்வேரில் யூஸ் ஆகிற ஒரு பிளாட்ஃபார்ம். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம்? இந்த அமி ப்ரோக்கர் பிளாட்ஃபார்மில் நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட லைவ் டேட்டா ப்ரைஸை கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். ப்ளஸ் நம்மளோட ஃபார்முலாஸ் எல்லாமே இதில் பை செல் சிக்னல்ஸ் வரா மாதிரியாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது குரூட் ஆயிலோட 30 நிமிஷம் சார்ட். நிறைய பேர் சார்ட் பார்த்து ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்ற டவுட்டெல்லாம் இருக்குது, பட் 100% சார்ட் பார்த்தா ப்ராஃபிட் பண்ண முடியும். ஒரு உதாரணத்திற்கு, இப்போது நம்மளோட சார்ட்டில் குரூட் ஆயில் 28/10/2015, அதாவது போன மாதம் என்ன டைமிங்கில் ஒரு 2:25 மணிக்கு மதியம் நமக்கு குரூட் ஆயில் 2851 ரூபாய் பை என்று சொல்லியிருக்கு. அந்த 2851 ரூபா நம்ம பை பண்ணும்பொழுது நம்மளோட நஷ்டத்தடுப்பு, அதாவது ஸ்டாப் லாஸ் 2791, அரௌண்ட் ஒரு 6000 ரூபா நஷ்டம். இந்த 6000 ரூபா நஷ்டத்தை நம்ம ரிஸ்க்காக எடுத்து இந்த ட்ரேடப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், 6000 ரூபாய்க்கு பை பண்ணியிருக்கோம். அன்னைக்கு முடிவிலேயே சந்தை 3008க்கு போயிருக்கு. அதனால் நம்ம 6000 ரூபா ரிஸ்க் எடுத்துருக்கோம், 6000 ரூபா ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கு. இந்த ப்ளூ லைன் ஸ்டாப் லாஸில், இந்த ஸ்டாப் லாஸ் ட்ரையலிங் ஆகிட்டே போகும். மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போகுது அவ்வளோ தூரத்துக்கு இது ட்ரையல் ஆகிட்டே போகும். வென்னவர் மார்க்கெட் இந்த ட்ரையலிங்க்கு கீழே க்ளோஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு செல் சிக்னல் ஜென்ரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இது 2851 ரூபாய்க்கு வந்த பை சிக்னல் இன்னமும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு 3073 ரூபாய் வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது 6000 ரூபாய் ரிஸ்க் எடுத்து நீங்கள் ஒரு குரூட் ஆயில் பை பண்ணியிருக்கீங்க. அப்படி எடுத்துக்கிட்டால் 2851 ரூபாய்க்கு நீங்கள் பை பண்ண குரூட் ஆயிலோட இன்னைக்கு விலை இப்போதைய 3074 ரூபாய். ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 22,300 ரூபா இந்த ஷார்ட் பீரியடாக ஒரு 4 நாள் பண்ணியிருக்கீங்க. 22,300 ரூபா என்ற ஒரு தொகையை இன்னும் ஒரு 4 நாள் ட்ரேடிங்கில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இந்த சார்ட் எப்படி ஒர்க் ஆச்சு, இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான கால் கொடுத்துருக்கு? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்த செல் சிக்னல் 2952 ரூபாய்க்கு உங்களுக்கு செல் வந்திருக்கு. அதுக்கான ஸ்டாப் லாஸ் 3021 ரூபாய். 70 ரூபா 73 ரூபா அந்த ரேஞ்சு ரிஸ்க் எடுக்கிறோம். 7300 ரூபா வரைக்கும் நம்ம ரிஸ்க் எடுத்து இந்த ட்ரேட் பண்ணியிருக்கோம். நம்மளோட ரிசல்ட் இது குறைஞ்சபட்சமாக 2790 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஆனால் இது நமக்கு பையாக மாறும்போது 851 ரூபாய்க்கு பையாக இருக்குது. ஓவரால் நம்மளோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இந்த ட்ரேடில் 101 புள்ளி, அடுத்த ட்ரேடிங்கில் நமக்கு 223 புள்ளி கிடைச்சிருக்கு. ஓவரால்
32,324 புள்ளிகள் கிடச்சிருக்கு. 324 புள்ளிகள் இன்ட்டு க்ரூட் ஆயிலோட லாட் சைஸ் மூலம் 32,400 ரூபா நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 ட்ரேடில் ஃப்ரம் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி நவம்பர் 3ஆம் தேதிக்குள்ள நீங்கள் ஒரு வாரத்தில் 30,000 ரூபா ப்ராஃபிட்டுக்கான ஆப்ஷன் இந்த சார்ட்டில் இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்த ஒரு பை சிக்னல் ஃபெயிலியர் ஆகிருக்கு. இந்த சார்ட்டு சிக்னல்ஸ் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் நமக்கு கட்டுப்படியான மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். 3017க்கு பை வந்த சிக்னல் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து 2954. நம்மளும் அந்த பொசிஷனை ரிவர்சல் பண்ணுறது 2952. நம்ம பை பண்ணது 3017, 2952. இந்த ட்ரேடில் நம்மளோட லாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3017 மைனஸ் 2952, 65 பாயிண்ட் நமக்கு மைனஸ். ஓவராலாக நம்ம கையில் இருக்குது 323 மைனஸ் 65, ஓவரால் 258 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டுருக்கோம். இன்னும் 3 நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ். அதுக்கு முன்னாடி வந்த ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா 3069 செல் ஆகி உங்களுக்கு 3017 தான் பை ஆகுது. அந்த ட்ரேடோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3062 செல் ஆகி 3017 உங்களுக்கு பை ஆகுது. சாரி, 3069 செல் ஆகி 3017 பை ஆகுது. 3069 3017 உங்களுக்கு இந்த ட்ரேடில் 52 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிருந்து 19ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு நீங்கள் பண்ண ப்ராஃபிட்டோட வேல்யூ வந்து 4 ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. முதல் ட்ரேடு உங்களுக்கு 101 பாயிண்ட் ப்ளஸ் சும்மா 323 பாயிண்ட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க. அதில் ஒரு 65 மைனஸ் ப்ளஸ் ஒரு 50 பாயிண்ட் ஒரு 206 சாரி 123 மைனஸ் 65 ப்ளஸ் 52 சரியாக 310 புள்ளிகள் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க. கூடாது. இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். இதை பொறுமையாக நீங்கள் பண்ணியிருந்தீங்க. அந்த 3 ட்ரேடில் வந்து நீங்கள் ஒரு 30,000 ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க. 1,00,000 ரூபா கேபிட்டல் இருந்தாலும் 30,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக எடுக்க முடியும். இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. அது என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் ட்ரேடை நம்ம கவர் செய்ய முடியும். இந்த லாஸ் இங்கே 3017இருந்து 32,952 வரல அந்த 65 புள்ளிகளை நம்ம அடுத்த ட்ரேடில் சரி செய்ய முடியும். நம்ம ஓவரால் லாபமான ட்ரேடுகளை மட்டும் கவனித்தால் போதும். நஷ்டம் வந்த ட்ரேடை நம்மளால் சரி செய்ய முடியும். இது பற்றி மேலும் தெரிந்து கொள்ள நீங்கள் இந்த எண்ணில் அழைக்கலாம். இப்போது இந்த எண்ணில் அழைத்து நீங்கள் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்க வேண்டும் என்றால் பார்க்கலாம், அல்லது புதிதாக சாஃப்ட்வேர் வாங்க வேண்டும் என்றால் வாங்கிக் கொள்ளலாம். இதன் விலை 15,500 ரூபாய்.
சாஃப்ட்வேரோட ஒரு டைம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் வந்து 15,500 ரூபாய். இது வந்து லைஃப் டைம் சார்ஜஸ். இதுக்கு டேட்டா வந்து பர் மந்த் நீங்கள் உங்களுக்கு என்ன டேட்டா வேணும், என்எஸ்சி வேணும்னா வாங்கிக்கலாம், கமாடிட்டி வாங்கிக்கலாம், இல்லை ஆப்ஷனுக்கான டேட்டாவை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ.